பெண்கள் 4 வகை, இன்பம் 100 வகை. இப்பொழுது சொல்ல போகிறது இன்பம் 100 வகை. இன்பம் 100 வகை எப்படி என்றால், மனுவை படைத்த இறைவன், மனு என்றால் பூமியில் முதல் மனிதன், இதை படைத்த இறைவன் அவருக்கு ஒரு மனைவியை உண்டு பண்ணினார். அந்த பெண் சதரூபை எனப்பட்டார். அதாவது 100 விதமான ரூபங்கள் ஒரு ரூபத்திற்குள் அடைக்கப்பட்டது. அந்த 100 விதமான ரூபங்களும் 100 விதமான இன்பங்களாக்கப்பட்டு, அந்த இன்பங்களை அனைத்தையும் அந்த பெண்ணின் கூந்தலிலே முடித்தார். அந்த கூந்தலிலே முடித்து, அது எப்படி என்றால், நீங்கள் இரவை பார்த்தால் நிலவு இருக்கும், நிலவுக்கு பின்புறம் இருள் இருக்கும். இந்த இருள் இல்லை என்றால் அந்த இருள் அழகும் இல்லை, எதுவும் இல்லாமல் ஒரு பெண் அவருடைய முடியை எடுத்து விட்டால் அந்த இன்பங்கள் எல்லாம் போய்விடும். முடியில் தான் பெண்களுக்கு இன்பம் இருக்கிறது. தேவ தூதர்களும் இதில் விழுந்து விடுவார்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சர்ச்சில் இருக்கும் போது தேவ தூதர்கள் வந்துதான் அந்த பிரேயர் பண்ணப்பட்ட விண்ணப்பங்களை எடுத்து இறைவனிடம் கொண்டு செலுத்துவார்கள். அங்கு போய் அந்த விண்ணப்பங்களை தூப வர்க்கத்தில் போட்டு அந்த தூப புகை மூலமாக இறைவனுக்கு அதை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தூதர்கள் வந்து இவை எடுக்கும் நேரத்தில் உங்கள் தலையை நீங்கள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் சிரைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்பம் 100 வகையும் அந்த கூந்தலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை முதலாவது நமக்கு அறிவித்தவர்கள் நம் தமிழர்கள் தான். அது எப்படி என்றால், அந்த கூந்தலுக்கு பின் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும் பூக்கள் எனப்படும், பெண்களுடைய கிரீடங்கள் எனப்படும். அந்த பூ வைக்கிற கல்ச்சர் தமிழ்நாட்டில் தான் உண்டானது. இதுதான் பெண்கள் 4 வகை, இன்பம் 100 வகை. சித்திரை பெண்கள் என்பவர்கள் ஜீவன்களை ஆளுகிறவர்கள், ஜீவன்கள் மேம்போக்கு அடைவதற்காக ஜீவன்களை ஆளுகிறவர்கள். அவர்கள்தான் மருத்துவர்கள், அந்த ஜீவன்களுக்கு கல்வியை கற்பிக்கிறவர்கள், அவர்களை பாதுகாக்கிறவர்கள். எல்லா இடத்திலும் இந்த சித்தினி பெண்கள் இருக்கிறார்கள்.